இன்று மாலை 3:56க்கு அஷ்டமி திதி தொடங்குது. அதாவது 6/3/2025 வியாழக்கிழமை இன்று மாலை 3:56க்கு தொடங்கி நாளை வெள்ளிக்கிழமை அன்று பிற்பகல் 2 மணி வரைக்கும் அஷ்டமி திதி இருக்குது. வளர்பிறை அஷ்டமி திதி. இந்த நாளில் உங்களுடைய பண கஷ்டம் அனைத்தும் தீர்வதற்கு, பண வரவு அதிகரிப்பதற்கு நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஒரு வெற்றிலை எடுத்துக்கோங்க. வெற்றியை குடிக்கக்கூடியது. பைரவருக்கு பிடித்த அரகஜா கொஞ்சம் எடுத்துக்கோங்க. அந்த வெற்றிலையில் இந்த அரகஜா கொஞ்சமாக எடுத்து அதில் தடவிக்கோங்க. எனக்கு செல்வ வளம் அதிகரிக்கணும், வருமானம் அதிகரிக்கணும், சீக்கிரம் நான் வாழ்க்கையில் முன்னேறணும்னு மனசார பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. பைரவரை மனசார நல்லா வேண்டிக்கிட்டு வெற்றிலை கொண்டு போய் பணம் வைக்கக்கூடிய இடத்துல நீங்கள் வைங்க. உங்களுடைய பண கஷ்டமும் நீங்கும். பணப்பெட்டியில் நிறைய பணம் சேரும். பணம் சேர்ந்தாலே போதும், தானாகவே உங்களுடைய கடன் அடைய ஆரம்பிச்சிடும். வருமானம் அதிகரித்தா கடன் கொடுக்க நம்ம ஏன் கஷ்டப்பட போகிறோம்? பைரவரை நினைச்சு இந்த ஒரு எளிமையான வழிபாட்டை நீங்கள் செஞ்சு பாருங்கள். அந்த வெற்றிலை 5 நாட்கள் அப்படியே இருக்கட்டும். அதுக்கப்புறம் 5 நாள் கழித்து வெற்றிலை வாடினதுக்கப்புறம் கால்படாத இடத்துல அல்லது ஓடுற தண்ணியில் கொண்டு போய் வெற்றிலை போட்டுடலாம். வளர்பிறை அஷ்டமியில் நீங்கள் இந்த மாதிரி செய்யும் பொழுது உங்களுடைய பிரச்சனைகள் அனைத்துமே நிச்சயமாக குறையும். நம்பிக்கையோடு பைரவரை நினச்சி இந்த ஒரு பரிகாரத்தை செய்யுங்க. இன்றைய தினம் நீங்கள் பைரவர் கோவிலுக்கு போகிறீங்க அப்படின்னா கையில் போகும்பொழுது செவ்வரளிப்பூ வாங்கிட்டு போங்க. உங்களுக்கு ரொம்ப பிடித்தது செவ்வரளிப்பூ. அதே போல் ஒரு எலுமிச்சை பழத்தை எடுத்துக்கிட்டு போயிட்டு பைரவர் முன்னாடி இப்போ சொல்லக்கூடிய வேண்டுதல்களை வைங்க. உங்களுடைய வேண்டுதல்களை அனைத்தையுமே வச்சுட்டு ஓம் கால பைரவரை போற்றி, ஓம் ஸ்வர்ண ஆகர்ஷ்ண பைரவரை போற்றி இந்த மந்திரத்தை உங்களால் முடிஞ்ச அளவுக்கு சொல்லிவிட்டு பைரவர்கிட்ட மனசார வேண்டிக்கோங்க. பணம் வரவு அதிகரிக்கணும் அப்படின்னு வேண்டிக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த எலுமிச்சை பழத்தை எடுத்துகிட்டு வந்து உங்கள் வீட்டில் பூஜை அறையில் ஒரு சிகப்பு நிற ஸ்கட்சு, பேனா, மார்க்கர் ஏதோ ஒன்று எடுத்துக்கிட்டு 369ன்னு நம்பரை இந்த எலுமிச்சை பழத்தில் நீங்கள் எழுதணும். இந்த மாதிரி எழுதிட்டு அப்படி ஸ்கட்சு எதுவும் இல்லைனாலும் இந்த குங்குமத்தில் கொஞ்சம் தண்ணியை கலந்து அந்த மாதிரி கூட நீங்கள் எழுதலாம். இந்த மாதிரி எழுதிட்டு நீங்கள் மனசார வேண்டிக்கோங்க. பணம் வரணும், பண வரவு அதிகரிக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த எலுமிச்சை பழத்தை வேண்டிக்கிட்டு கொண்டுட்டு போய் பீரோவில் வைங்க. பணம் வைக்கக்கூடிய இடத்துல நீங்கள் வைங்க. இந்த மாதிரி செய்யும்பொழுது செல்வ வளம் பெருகும். பைரவரோட ஆசீர்வாதம் முழுமையாக கிடைக்கும். எலுமிச்சை பழம் நம்ம வைக்கக்கூடிய வேண்டுதல் அனைத்தையுமே அதை ஈர்த்துக்கொள்ளக்கூடிய சக்தி எலுமிச்சை பழத்துக்கு இருக்குது. இது ஒரு தேவக்கனி அப்படின்னு சொல்லுவாங்க. 369ங்கிறது பணம் வரவு ஏற்படுத்தக்கூடிய ஏஞ்சல் நம்பர். இந்த மாதிரி செய்யும் பொழுது நிச்சயமாக நம்முடைய பண தேவை பூர்த்தியாகும். பணம் வந்தாலே கடன் தீரும். கடின உழைப்போட இந்த ஒரு பரிகாரம் வழிபாடுகளை செய்து பாருங்கள். இன்றைய